கடகராசிக்கு இந்த சனி பெயர்ச்சினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்கு வாங்காத அடி கிடையாது, போகாத ஊர் கிடையாது, கிடைக்காத அவப்பெயர் கிடைக்காது. அப்படியான இந்த சூழ்நிலையில் தாங்க இந்த சனி பெயர்ச்சி வருது. இந்த சனி பெயர்ச்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு இக்கு இருக்குது. என்ன இக்கு இருக்குன்னா, நீங்கள் இப்போ சனி மாறுறாரேன்னு சந்தோஷப்படக்கூடிய சமயத்தில் குரு உங்களோட ஜென்மத்துக்கு வந்து உட்கார்றார். என்ன சுவாமி சொல்கிறீங்க, ஏதோ ஒரு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி அதை அமுக்குறீங்களே நீங்கள் நினைக்கலாம் கடகராசிக்காரங்க. உள்ளதை அப்படியே உள்ளபடி சொல்கிறேன். அதாவது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த இந்த கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்தே கஷ்டம்தான். அடுத்து இப்போ அஷ்டம சனி இன்னும் புரட்டி போட்டுருச்சு. அப்போது இப்போ கொஞ்சம் அஷ்டம சனி விலகிற காலத்தில் என்ன ஆகுதுன்னா, கூடுதலாக கொஞ்சம் குரு வந்து உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்தார். இப்போ உங்களோட ஜென்மத்துக்கு வந்து உட்கார போகிறார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது கடகராசிக்காரங்களுக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடகத்திலே குரு உச்சம். கடகத்திலே குரு உச்சம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம் அமோகம். கல்யாணம் ஆக வேண்டிய கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். 9ஆம் இடத்துல சனி பகவான் செல்வதனால குழந்தை வம்ச அபிவிருத்தி. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை கிடைக்கிறதுன்னு பல நல்ல விஷயத்தை சனி பகவான் 9ஆம் இடத்துல செய்து வைப்பார். அதில் வந்து இப்போ இந்த குரு உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால, அதாவது ஒரு கிரகம் மாறுவதனால மற்ற கிரகத்தையும் நாம் சிந்தித்து அந்த இடம் எங்கே, அந்த இடம் உச்சமா நீச்சமா ஆட்சியா சமமா நட்பா சத்ருஸ்தானமா எல்லாமே நம்ம பார்த்து, எதிர்க்குடையவர் எல்லாமே பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த பலன்கிறது 100% நல்லபடியாகவும் ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டம சனி கொடுக்காத கஷ்டம் கிடையாது. கொடுக்காத கஷ்டத்தை எல்லாம் இப்போது வந்து இப்போ அப்படியே மாற்றி சனி பகவான் நல்ல பலனாக தரப்போகிறார். உங்களுக்கு கொடுக்காத நன்மை இல்லாத அளவுக்கு மாற்ற போகிறார். அவ்வளோ நன்மைகளை வாரி வாரி கொடுக்க போகிறார். இதில் ஒரே ஒன்று கொடைச்சதாக இந்த 10ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் மாதம் வரைக்கும் தான் ஜென்மத்தில் குரு இருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இதே குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு விடுவார். சிம்மத்திலே குருவாக மாறி விடுவார். அதனால் தனஸ்தானத்திற்கு மாறிவிடுகின்றபடியினாலே 2லே குரு 9லே சனி அப்படிங்கிற ஒரு மாற்றம் நிகழ்வதனாலே ஒரு 10ஆம் மாதத்துக்கு மேலே அமோகமான வளர்ச்சிகள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. ரொம்ப தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் பாலைவனத்தில் பல நாளாக அலைஞ்சு திரிஞ்சவனுக்கு நல்ல ஐஸ் வாட்டர் வடபாயச விருந்து கிடைச்சது போல் ஒரு அற்புதமான பலன்கள் 10ஆம் மாதத்துக்கு மேலே இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு. இதில் இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்துணை தீர்த்தத்திலையும் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமின்னு பேர். 12 ஜோதிர்லிங்கங்களிலே ஒரு முக்கியமானவர். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ராமநாத சுவாமி. அதனால் அந்த ராமநாத சுவாமியை சென்று தரிசனம் செய்து சேது ஸ்நானம் செய்து வந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றி, குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழ்க்கையிலே அனைத்து சௌக்கியங்களும் பெறுவார்கள். சிவாய நமக.